அன்று முதல் இன்று வரை மதுரை மட்டுமல்ல, தென் தமிழகத்தின் தங்க அடையாளம் என்றால் அது தங்கமயில்தான் என எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள், மறுப்பேதும் இன்றி. அவங்க சொன்ன மாதிரி தான் சார். இத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்கிறீங்கன்றப்போ ரொம்ப பழமையான தாட் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சா நீங்கள் இந்த ஜென்ரேஷனோட ஆளாக இருக்கீங்க. அதுவே ரொம்ப மோட்டிவேட்டிங்க. கவிதையை விட பெரிய சர்டிஃபிகேட்டாக இருக்குது. அதாவது காலம் கை கொடுக்குற மாதிரி யாருமே உங்களுக்கு கை கொடுக்க முடியாது. அதுக்காகத்தான் நான் வரக்கூடிய காலங்கள் எவ்வளோ பெரிய பொற்காலம், அதில் இளைஞர்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொன்னேன். இப்போது நான் முதல்ல நுழையும் போது நம்ம ஊரில் இந்த டேட்ஸை இவ்வளோ தூரம் பிரபலியப்படுத்ததே இவர் தான். நீங்கள் காம்படிட்டர்னு சொல்கிறீங்க, 2 நாளைக்கு முன்னாடி போய் நான் என்னென்ன கடைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அழைச்சிட்டு தான் வந்துருக்கேன். வா எஸ், அவை கவிஞரே, உங்களுடைய கவிதையை பாடுங்கள். பொற்காசுகளை தருவதற்கு உண்மையிலேயே பொற்காசு தரக்கூடியவர் அமர்ந்திருக்கிறார். தங்கமயில் பற்றி ஒரு கவிதை சார். இந்திய தேசம் சுதந்திர காற்றை சுவாசிக்க தொடங்கிய போது தன் முதல் மூச்சை மதுரை காற்றில் கலந்தது இன்றைய தங்கமயிலான அன்றைய பாலு ஜுவல்லரி. அன்று முதல் இன்று வரை மதுரை மட்டுமல்ல, தென் தமிழகத்தின் தங்க அடையாளம் என்றால் அது தங்கமயில்தான் என எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள், மறுப்பேதும் இன்றி. இன்று இந்திய ஷேர் மார்க்கெட்டில் வேரூன்றி முளைத்து கிளைத்து விருட்சமாய் விரிந்து நிற்கும் தங்கமயில் எனும் மாபெரும் மரத்தின் விதை ஊன்றிய கரத்தின் பெயர் பாலுச்சாமி செட்டியார். அவர் தந்தை மட்டுமல்ல, உண்மையான உழைப்பு, வெளிப்படையான நிர்வாகம், வாடிக்கையாளர்களே கடவுள், குடும்பமே கோவில் என தன் பிள்ளைகளுக்கு வாழ்வின் மூலம் வகுப்பெடுத்த தங்கமான வாத்தியார். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை மனதில் பதித்து அன்னையின் பெயரான அன்னமயிலை தங்கமயிலாக்கி மதுரை டு சென்னை வரை மகத்தான வெற்றி பவனி வருகிறார்கள் பாலசுப்பு, ரமேஷ், குமார் எனும் பாசபான் பிரதர்ஸ். பாசத்தின் வேல்யூ குறையாமல் பிஸ்னஸ் வேல்யூவை அதிகரிக்கும் இந்த குடும்பம் மாமதுரை மட்டுமல்ல, மாநிலமே வாழ்த்தி கொண்டாட வேண்டிய ட்ரெஷர். ஜான்சி ராணி காம்ப்ளெக்ஸில் 300 சதுரடியில் தான் தொடங்கியது தமிழகத்தை ஆளும் தங்கமயில் எனும் தங்கராணியின் ஆரம்பகால பாதை. 300 அடியில் இருந்து முயன்று முட்டி மோதி இன்று தமிழகம் முழுக்க பவனி வரும் தங்கமயிலின் நம்பிக்கை கதை எல்லா ஆண்டர்பிரனரும் படித்து மனப்பாடம் செய்ய வேண்டிய கீதை. 916 கேடிஎம், கேரட் மீட்டர், பேஎஸ் ஹால்மார்க் என தரமான தங்கத்தை மதுரைக்கு தங்கமயில்தான் செய்தது முதலில் அறிமுகம். மீனாட்சி கோபுரம், சித்திரை திருவிழா, மீன்கொடி பாண்டியன், வைகை நதி, இரவில் உணவு, மனதில் கனிவு, நேர்மையான வீரம், நெஞ்சு முழுக்க ஈரம் என்ற மதுரையின் பெருமையின் வரிசையில் வரலாறு எழுதி கொள்ளும் தங்கமயிலின் பெயரை, ஆம், தங்கமயில் மதுரையின் தங்கமான பெருமிதம். சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்த மாமதுரையில் தங்கம் வளர்த்த மயிலை வளர்த்த மாபெரும் வணிகனே, தினம் தினம் விலை ஏறும் இறங்கும், சேதாரம் நகையில் மட்டுமல்ல தொழிலும் இருக்கும், போருக்கு இணையான தங்க மார்க்கெட்டில் தங்கமயில் ரதத்தை வெற்றிகரமாக ஓட்டும் கிருஷ்ணனே. 2001 தங்கமயிலால் தார்ச்சாலையாய் இருந்த மதுரை நேதாஜி சாலை தங்க சாலையாய் மாறியது. இதோ 2025 தலைநகரில் கால் பதிக்கிறது தங்கமயில், ஆகும் தமிழ்நாடும் தங்க நாடாய். தங்க வணிகத்தில் இனி சென்னை வாழ்த்தி வணங்கும் மதுரை மண்ணை உங்கள் வளர்ச்சியின் உச்சம் கண்டு ஈன்ற பொழுதின் பெரிது வைப்பால் தங்கமயிலான அன்னமயில் எனும் அன்னை. அதே வாழ்த்துக்கள். நல்லா இருந்ததா சார்? நான் தான் சார் உங்கள்கிட்ட கேட்கணும். அது இல்லை, அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நீ வாமா, நீங்கள் இந்த உரையாடலாம் கேட்டிங்களா? உங்களுக்கு என்ன தோணுச்சு அது சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் ஃபேமிலியாக இந்த மந்த்லி ரிவ்யூ ஒன்று பண்ணுவோன்னு சொன்னீங்க. அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் பெருசாக அந்த மாதிரி கேள்விப்பட்டது இல்லை. அது இப்போது கம்பெனியில் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ பெரிய ஆண்டர்பிரனராக இருக்கும், நம்ம ஒரு சிஇஓ இருக்கும் அப்படின்றப்போ நீங்கள் கம்பெனியில் பண்ணியிருப்பீங்கன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஃபேமிலிக்குள்ளே இப்படி ஒன்று பண்ணுறீங்க அப்படின்றது அது எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ரேங்க் பையன் சார், கரெக்டாக பதில் சொல்லிட்டான். எனக்கு நீங்கள் யதார்த்தத்தை எல்லாத்தையும் நகைச்சுவையாக சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே உண்மை, நீங்கள் கேட்டோன்னே பட்டுன்னு உண்மையை சொல்கிறீங்க. பட் ரொம்ப லைஃப் லெசன்ஸ் எல்லாத்தையும் ஃபன்னாக அப்படியே சிரிச்சுட்டே சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர்.
அவங்க சொன்ன மாதிரி தான் சார். இத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்கிறீங்கன்றப்போ ரொம்ப பழமையான தாட் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சா நீங்கள் இந்த ஜென்ரேஷனோட ஆளாக இருக்கீங்க. அதுவே ரொம்ப மோட்டிவேட்டிங்க. கவிதையை விட பெரிய சர்டிஃபிகேட் இருக்கு. இல்லை, அதுக்காக தான் நான் இந்த ஏஜ் பீப்புளை கூப்பிட்டு கேட்டேன். சார், ஏன்னா நான் இதுலேயே கொஞ்சம் அந்த மொட்டை பாஸ்லாம் கூப்பிடல. ஏன்னா சரி, அது மனசில் அது ரைட்டு. இல்லை, அதுக்காகத்தான் நான் வந்து நீங்கள் சொல்லுங்கள், பயப்படாதீங்க. நாங்கள் தான் சார் பயப்படணும் சொல்கிறதுக்கு. இல்லை சார், இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொன்னாலும், ஆனால் நகைச்சுவையாக சொன்னாலும் அந்த உங்களோட அந்த கஷ்டம் வந்து தெரிஞ்சுது சார். நகைச்சுவைக்குள்ளேயும் நிறைய கஷ்டங்களும் இருக்குது, அந்த வழியும் புரிஞ்சுது சார். அதுவும் நகைச்சுவை சொல்லும் போது இன்னும் எனர்ஜியாக இருந்தது கேட்குறதுக்கு. நன்றி. நீ இவ்வளோ நல்லா கவனிப்பேன்னா இன்னைக்கு தான்டா எனக்கு புரிஞ்சுது. இல்லை, நம்ம வந்து இது வந்து ஒரு முயற்சி எடுக்கிறோம், அது வந்து அனைத்து தரப்பினருக்கும் போய் சேரணும். அதுதான் அதில் உள்ள ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பெருசுகளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க. அப்படிலாம் இல்லாமல் இது வந்து நம்ம எடுத்துருக்கிறது இளைஞர்கள் மத்தியில் போய் சேரும், ஒரு வெற்றி இதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்லாம். இல்லை, இங்கே இருக்கிறதுக்காக சொல்லக்கூடாது. வெரி குட், தேங்க்யூ. சொல்ல ஆரம்பித்ததுனால நான் அதை கேட்குறேன் சார். இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு இதை சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம். அவங்க லாங்குவேஜில் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ 3 பேருமே அதில் மென்ஷன் பண்ணாங்க, நீங்கள் அதை நகைச்சுவையாக சொல்கிறீங்க, ஏன்னா அது அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் மொழியில் அதை நம்ம கடத்துகிறோம் அப்படிங்கிறது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா சொல்கிறது, ஆனால் அந்த கஷ்டத்தை உணர்றோம். நீங்கள் சொல்லும் போதே அந்த கஷ்டத்தை உணர்றோம். இன்றைக்கி ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ஏதாவது நீங்கள் அப்படி விஷயங்கள் சொல்லணும்? அதாவது இன்றைக்கி ஆண்டர்ப்ரனருக்கு வந்து எப்படின்னா, பகவான் ஆசீர்வாதத்தால் இன்றைக்கு அந்த 20 வயதில் 20 to 30, 35 வயதில் இருக்கக்கூடியவங்க வந்து மிகப்பெரிய பாக்கியசாலிகள். ஏன்னா இப்போது நாங்கள் தொழில் பண்ணும்போதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் இல்லை. இப்போ வந்து உலகம் உங்களுடைய கையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து அடுத்த 25 வருஷங்களில் வந்து $30 trillion எக்கனாமியை நோக்கி பயணிக்குது. சில பேர்லாம் சொல்கிறாங்க $45 trillion எக்கனாமியே போயிருங்கிறாங்க. இப்போ நம்ம வந்து 2.5லேருந்து $3.5 trillion 4 கூட இன்னும் வரல. அதுக்கே வந்து இவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டத்தை பார்க்குறோம், இவ்வளவு ஒரு சௌகரியங்களை பார்க்குறோம். பிள்ளைகள்லாம் வந்து மகாராஜா மாதிரி வாழ்கிறாங்க, ராஜா மாதிரி வாழல, மகாராஜா மாதிரி வாழ்கிறாங்க. ஸோ இந்த தருணத்தில் இளைஞர்கள், அதுலேயும் புதுசாக ஆண்டர்ப்ரனராக வரக்கூடியவங்களுக்கு வந்து நான் வந்து மிக சரியான தருணம், வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய, அதாவது மக்கள் அனைவர்கிட்டையுமே இனிமேல் பணம் புழங்கும் சார், எக்குத்தப்பா பணங்கும். 2000 சைனாவில் யூயூ அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போனேன். அது வந்து அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ராமநாதபுரம் மாதிரி தான் இருந்துச்சு. 10 வருஷம் 12 வருஷம் 10 வருஷம் நின்று நான் திருப்பி அந்த யூயூக்கு போகிறேன். பாம்பே காட்டில் 2 மடங்கு பெருசாக இருக்கும். அவ்வளவு வளர்ச்சி. இன்னுமே வந்து அந்த மாதிரி வளர்ச்சிகள்லாம் நம்ம இந்தியாவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்தியாவில் வந்து தொழில் நகரம்னு சொன்னால் பாம்பே தான் இருந்துச்சு, இப்போ ஹைதராபாத் வந்துருச்சு, சென்னை வந்துருச்சு. ஸோ இன்னுமே வந்து நம்ம வந்து இங்கேருந்து அமெரிக்காவுக்கெலாம் போகவே தேவையில்லை. அங்கே போய் இங்கே போய் இந்த பீரியடில் ஏற்கனவே போனவங்க அவங்களுக்கு அது பொற்காலம். இன்னுமே இங்கேருந்து போனாங்கன்னா அவங்களுக்கு அது மிஸ்ஸிங் த சான்ஸ், வாய்ப்பை மிஸ் பண்ணுறாங்கங்கிற இது. ஸோ வருங்காலம் வந்து மிக சிறப்பாக இருக்கும். அந்த ஒரு சூழ்நிலை ஆண்டர்ப்ரனராக வர்றவங்களுக்கு ஆர்வம் இருக்கணும், அர்ஜம் இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், கோரை விட்டு விலகக்கூடாது. அதாவது ஃபோக்கஸ், அதாவது நான் என்ன செய்ய போகிறேன், எதை நோக்கி போகிறேன், என்ன செய்யணும், நம்மளுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக இருக்கணும். வெரி சிம்பிளான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். முதல்ல வேலை பார்க்க தெரியும், அடுத்து வேலை நல்லா பார்க்க தெரியும், அடுத்து வேலை சிறப்பாக பார்க்க தெரியணும், வேலையை பகிர்ந்து கொடுக்க தெரியும், வேலை வாங்க தெரியும். இந்த 5 ஸ்டேஜையும்
ஒரு ஒரு ஆண்டர்ப்ரனர் கரெக்டாக கடைப்பிடிச்சு வந்தாங்கன்னு சொன்னால் மிக சிறப்பான முறையில் இப்போ நாங்கள்லாம் வந்து 40 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறத இவங்களாம் அடுத்த 10 வருஷத்துலேயே பார்த்தாங்க. அவ்வளவு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் வந்து கொட்டி கிடக்கு. ஏன்னா அமெரிக்காவில் உள்ள மொத்த மக்கள் தொகையே 30 கோடி பேர். இன்றைக்கி இந்தியாவில் 18லேருந்து 30 வயசு 35 வயசில் இருக்கக்கூடிய ஆரம்ப கட்ட வயசு உள்ள வாழ்க்கையை தொடங்கக்கூடிய நபர்களே 30 கோடி பேர். ஸோ தேவை இங்கே தான் இருக்குது. எங்கே தேவை இருக்கோ அங்கே மார்க்கெட் தன்னால் உருவாயிரும். ஸோ இட் இஸ் எ வெரி குட் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆண்டர்ப்ரனர்ஸ். பா இந்த பெரிய பெரிய எம்பிஏ இன்ஸ்டிடியூஷன்ஸ்லலாம் கூட இந்த 5E C 3C இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு 5 அட்டகாசமாக சொல்லிட்டீங்க சார். வேலையை எப்படி எங்கேருந்து எங்கே அந்த கிராஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு எடுத்தோடனே 5வது இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். வேலை வாங்கிடணும் நம்ம. நீங்கள் வேலை உங்களுக்கு சரியாக முதல்ல வேலை பார்க்க தெரிஞ்சால் தான், அதுக்கடுத்து சிறப்பாக பார்க்க தெரிஞ்சால் தான், அதுக்கடுத்து நல்லா அப்படி வெரி சிம்பிள் சார். ஒரு டீ இருக்குது. இப்போது நீங்கள் டீ போட்டால் யார் சாப்பிடுவா? எல்லாருக்கும் கொடுப்பேன் சார். நீங்கள் கொடுப்பீங்க, தட்ட மாட்டாமல் சாப்பிடுவான், நீங்களும் சாப்பிடுவீங்க. அந்த அளவு தான். டீ நல்லா போடுறவங்க சிறப்பாக போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த லெமன் டீ சொல்லிட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறப்பாங்க. அந்த மாதிரி என்ன அப்படி தானே நம்மகிட்ட இருக்குது. அப்போது நல்லா இதுக்காக டீ எக்ஸாம்பிள் இல்லை நான் தான் சொல்லியிருக்கல சார், என்னை சுற்றி நடக்கிறத வச்சே நான் கொண்டு வருவேன். நான் எப்பயுமே அப்படிதான். இதுக்காக நான் போய் ஒரு புதுசாக ஒரு டாப்பிக்கே நான் எடுக்க மாட்டேன். நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அதை வச்சே கொண்டு போயிடலாம். ஸோ இப்போது லெமன் டீ இருக்குது, ஜிஞ்சர் டீ இருக்குது, இப்படி. அப்போது அது வந்து முதல்ல போடுறது டீ போடுறது, அப்புறம் டீ நல்லா போடுறது, அப்புறம் சிறப்பாக போடுறது. இது எல்லாம் தெரிஞ்சாலுமே அவன் பிரித்து கொடுக்க மாட்டான். ஏன்னா இன்செக்யூரிட்டி அடுத்தவனுக்கு கொடுத்துட்டா அவன் வளர்ந்துருவான், நம்ம போயிடும். அது நம்ம நாட்டில் உள்ள மிகப்பெரிய ஒரு ஒரு தடைக்கல். பிரித்து கொடுக்குறதுக்கு மனசோடு இருக்கணும், அவனுக்கு சிறப்பாக சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேலை வாங்கணும். டீ நிறைய பேருக்கு போட்டு கொடுக்கணும். ஸோ அதை புரிஞ்சிருச்சா? டீ புரிஞ்சிருச்சு சார், நல்லபடியாக புரிஞ்சுது சார். டீ வருமா வராதாப்பா சார். டிசிஷன்ஸும் பாலிசிஸும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. தங்கமயில் ஜுவல்லரியினுடைய இந்த பயணத்தில் 33 வருஷத்தில் உங்களோட டிசிஷன்ஸும் பாலிசிஸும் அதுக்கு எப்போயாவது ரெக்ரெட் பண்ணுற சூழல் வந்திருக்கா சார்? நம்ம இந்த பாலிசியோடு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு இது இன்னும் வேகமாக நடக்கலாம் அப்படி ஏதாவது? ஏன்னா இன்றைக்கி அதுதான் இருக்கிறதுலே பெரிய டஃப் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு, தன்னோட பாலிசியை காப்பாற்றிக்கிறது. நான் வந்து வாழ்க்கையில் 4 விதமான மிகப்பெரிய சேஞ்சை நான் பார்த்துருக்கேன். அதாவது காலம் கை கொடுக்குற மாதிரி யாருமே உங்களுக்கு கை கொடுக்க முடியாது. அதுக்காகத்தான் நான் வந்து வரக்கூடிய காலங்கள் எவ்வளோ பெரிய பொற்காலம், அதில் இளைஞர்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொன்னேன். இப்போது நான் முதல்ல நுழையும் போது இந்த காலம் எந்த காலம்? லைசன்ஸ் ராஜ். 1979 லைசன்ஸ் ராஜ். அப்போது அதில் ஒரு மாதிரியாக நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தோம். 2000 குளோபலைசேஷன். 2000 வந்து இது லைசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு மன்மோகன் சிங் பீரியடில் ஃப்ரீ பண்ணாங்க எல்லாத்தையும். அப்போவே நான் சொல்லிட்டேன் எங்கள் அண்ணன்ட்ட, அண்ணே ஒவ்வொரு அடகு கடையும் நான் கடையாக மாறிடும்னேன்னு சொன்னேன். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அடகு கடையெல்லாம் நான் கடையாக மாறிடுச்சு. அப்புறம் 2006 என்னமோ குளோபலைசேஷன். அப்போது நம்ம வந்து உலக லெவலில் போட்டி போடணும், உலக லெவலில் புது இன்வென்ஷனை கொண்டு வரணும், டெக்னாலஜி கொண்டு வரணும் அப்படி. அதுக்கப்புறம் இப்போ வந்து வேட் ஜிஎஸ்டிலாம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் பொருளை எங்கேருந்து எங்கே வேணாலும் மாற்றலாம். ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலத்துக்கு உண்டான முடிவு சார் அது. காலம் மாறும்போது நீங்கள் அதை புரிஞ்சுண்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கலைன்னா சார் வெரி சிம்பிள் சார், மாற்றம் ஒன்றே மாறாதது. அதை நீங்கள் வந்து சரியாக கணிக்க தவறுனீங்கன்னா யூ மிஸ் த பஸ். உங்களை காலம் விட்டுட்டு போயிடும். உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் உங்களுக்கு முன்னாடி போயிடுவாங்க. அப்போது ஸோ வந்து கொள்கைங்கிறது வாசகம் தான். அது எப்போ அந்த காலத்துக்கு தகுந்த கொள்கை. காலம் மாறுதுன்னா நம்ம மாற்றிக்கணும். தட்ஸ் ஆல்.
தேங்க்யூ. சார் அப்படியே நம்ம அந்த டீயை சிப் பண்ணிகிட்டே இருக்கப்ப உங்களுடைய பார்வை ஒவ்வொரு விஷயத்து மேலேயும் அவ்வளோ தீர்க்கமாக வேற ஒரு பார்வை மாற்றி யோசிக்கிற ஒரு பார்வையாக இருக்குது சார். நீங்கள் உங்களோட பேரலாக இதே டைமில் வளர்ந்த தமிழகத்திலிருந்து வளர்ந்த பிராண்ட்ஸ் அவங்க மீதான உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத வந்து நான் ஒருத்தராக சொல்கிறேன் சார். நீங்கள் அவங்கள பார்த்ததும் அவங்கள்ட்ட நீங்கள் எடுத்துக்கிட்டது இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சது அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அந்த ஆளுமைகளினுடைய ஃபோட்டோஸ். ஹட்சன் சந்திரமோகன் சார். எஸ். தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து அதில் துணைத் தலைவராக இருக்கேன். இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அங்கே அடிக்கடி வருவாங்க. இவங்களுடைய ஆலோசனையெல்லாம் எங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப பயன்பட்டுருக்கு. சமீபத்தில் அவங்கள சந்தித்தேன். அப்போது அவங்க வந்து நான் வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து மார்க்கெட்டே பெருசு பண்ண போகிறேன். அதாவது ஏற்கனவே கன்சியூம் பண்ணுற ஒரு லெவல் இருக்குது, அதை மார்க்கெட்டே பெருசு பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னாங்க. அதை நான் வந்து என் தொழிலில் வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. 1980 2000 வரை தங்க வியாபாரம் தன்னால் நடந்துச்சு. 2000 2020 வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன். மற்ற வியாபாரத்துக்கு எல்லாமே கவர்மெண்ட் வந்து ஒரு இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கு. ஒரு ஃபோன் வாங்கினாலோ ஸ்கூட்டர் வாங்கினாலோ கார் வாங்கினாலோ வீடு எவ்வளவோ இருக்குது. பட் தங்கம் வாங்குறதுக்கு அந்த இஎம்ஐ ஆப்ஷன் கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வந்து டிஜி கோல்டு அப்படிங்கிற ஒரு ஆப்பை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. நண்பர்கள் அதில் சேர்ந்து, அதாவது இன்றைக்கி மக்களுக்கு என்ன தேவை? பணம் அவங்கள்ட்ட டிஜியில் இருக்குது, யூபிஐயில் இருக்குது. அப்போ அதை அப்படியே மாற்றுறதுக்கு உண்டான கன்வீனியன்ட் தேவை. அதுக்கடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம். ஏன்னா இப்போ 24/7 உழைக்கிறாங்க. அப்போ அவங்க எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்க, அந்த அதெல்லாம் எடுக்கணும். அதுக்கடுத்து ஒரு 500 ரூபா 1000 ரூபா சேர்க்குறதுக்கு 100 ரூபா செலவழித்து பெட்ரோல் போட்டு வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களும் எக்கனாமிஸ்ட் பார்க்குறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான தேவைகளை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கன்வீனியன்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சப்ஜெக்டை வச்சு நாங்கள் ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆப் வந்து அதில் செகண்ட் வெர்ஷனும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். மிக சிறப்பான முறையில் போயிட்டுருக்கு. நான் பெருமையாக சொல்வேன், சென்னை சார்ந்த மக்களே 50,000 கஸ்டமர் எங்களுக்கு ஓப்பனிங்க்கு முன்னாடியே இருக்காங்க. அப்பா. ஸோ இதெல்லாம் அண்ணன் சந்திரமோகனாச்சி சொன்னதான். அதாவது மார்க்கெட்டே விரிவுபடுது. நீ ஏற்கனவே இருக்கிற மார்க்கெட்டில் நீ மார்க்கெட் ஷேரை எடுக்காத. இது வந்து எடுத்து சூப்பர் சார். இன்னும் நான் சொல்கிறேன் சார், நவம்பர் மாதத்துலேருந்து நான் இன்னைக்கு உங்களை இன்டர்வியூ பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாது சார். நான் தங்கமயிலில் டிஜிட்டலில் வந்து கோல்டு, எனக்கு இதுக்கு முன்னாடி கோல்டு வாங்கணும்னு தோணுனதில்லை. நான் சேவ் பண்ணி கோல்டு வாங்குறவனும் கிடையாது. இந்த ஆப்பை எனக்கு இங்கே இருக்க ஒருத்தர் தான் சொன்னார். அவர் எனக்கு இதை கொடுத்து நீ எப்பெல்லாம் தோணுதோ பண்ணு, கண்டிப்பாக பண்ணணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் 2 பேர் ஃபோனில் இதை ஏற்றிட்டேன். ஸோ வந்து அங்கே ஒருத்தர் இருக்கேன். ஸோ நீங்கள் சொன்ன அந்த கன்வீனியன்ஸ் தான் சார். ஆமாம், என்கிட்ட பணம் இருக்கும்போது எனக்கு என்னெல்லாம் இருக்கு. ஆனால் அதே மாதிரி நீங்கள் தவறாமல் ரிமைண்டர் அனுப்பிடுறீங்க சார். 1ஆம் தேதி 15ஆம் தேதி ஏப்ரல் 14 எல்லாத்துக்குமான ரிமைண்டர் இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் சைஸை பெருசு பண்ணுறதுனுடைய அதுவும் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்த ஆப்ஸ்லேயே இது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. அதான் ஈஸியாக இருக்குது. இந்த ஆப்போட மெயின் விஷயமே கன்வீனியன்ட். ஒன் டச் கோ மாதிரி நம்ம முடிவு பண்ணிட்டா போதும், எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். ஆமாம், 100 ரூபாயிலிருந்து சேர்க்கலாம், எத்தனை தடவையும் சேர்க்கலாம். அந்த மாதிரி இது ஏதோ நான் இன்ஃப்ளூயன்சர் கேம்பெயினுக்காக பண்ண இன்டகிரேஷன் இல்லை, உண்மையிலேயே நாங்கள் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதான் சூப்பர் சார். அடுத்து யார்? இன்னும் ஒரு 4 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி யார் யார் பார்த்தோம்? சக்தி மசாலா, சாந்தி துரைசாமி. எஸ். அதாவது இவங்களோட நான் வந்து அமெரிக்காலாம் போயிருக்கேன். ரொம்ப நல்ல கப்புள், ரொம்ப நல்ல ஃபேமிலி.
அவங்கள்ட்ட இருந்து நான் ஒரு சில விஷயம் எடுத்திருக்கேன். ஆனால் நான் இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அவங்க வந்து ரொம்ப ஆத்மார்த்தமான ஜோடி. அவங்க வந்து அந்த ஹேண்டிகேப் பீப்புளுக்கு வந்து நிறைய வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க துறையில் வந்து வானளாவிய விஷயத்தில் இருக்காங்க. அந்த மாதிரி நாங்கள் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன். பட் இப்போ தான் நாங்கள் வந்து பேக்வேர்டு இன்டக்ரேஷனில் மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அது கொஞ்சம் சரியாக வரும்போது, ஏன்னா நாங்கள் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கும்போது அந்த மாதிரி நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியலை. பட் கொடுக்கலாம்னு நினச்சிருக்கேன். சூப்பர் 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 சூப்பர். அடுத்து யார்? லைன் டேட்ஸ் பொன்னுதுரை சார். அவரை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது, ஆனால் லைன் டேட்ஸை பற்றி அதிகமாக தெரியும். அதாவது நம்ம ஊரில் இந்த டேட்ஸை இவ்வளோ தூரம் பிரபலியப்படுத்ததே இவர் தான். அதுக்கு முன்னாடி வந்து டேட்ஸ்னாலே ஒரு 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 ஆடம்பரமான பொருள் தான் நினச்சிக்கிட்டு இருந்த இதை உடைச்சி ஜனரஞ்சகமான மக்களும் அனைத்து மக்களுக்கும் உடைய ஒரு பொருள் அப்படிங்கிறத அவர் தான் மார்க்கெட்டை இங்கே ஆமாம் உருவாக்கினார். எஸ், சிங்கம் போல ஸ்ட்ரென்த் அப்படி சொல்லி. ஆமாம், சிங்கம் தான் சார் அவர். அதான். அடுத்து நேச்சுரல்ஸ். ஹரே கிருஷ்ணா அண்ணன் எனக்கு நல்லா தெரியும். சிரிச்சுக்கிட்டே பேசுகிறது. அவங்க அண்ணன் அந்த சில்க் ஷாம்பு அவரை பற்றியும் நிறையா சொல்வார். அவருடைய உரைகளையும் நான் வந்து நிறையா கேட்டிருக்கேன். அவருடைய பேச்சை கேட்டதுக்கப்புறம் தான் நேச்சுரல் பியூட்டி சலூனுக்கே போனேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து சலூனுக்கெலாம் இவ்வளோ ரூபா செலவழிக்கிறதா அப்படின்னு இருந்தேன். இப்போ வந்து அந்த ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட்டு, மக்கள் இருக்கிற இடத்துக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் பிராண்டிங்கை கொண்டு போகணும் அப்படிங்கிறது எப்படி பேங்கர்லாம் கொண்டு போகிறாங்களோ அந்த மாதிரி இவரும் வந்து ஏகப்பட்டது பண்ணுறாரு. அந்த மாதிரி தான் நாங்களும் வந்து சென்னையிலேயே இந்த வருஷமே ஒரு 10 ஷோரூம் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதுவும் மக்களோட மக்களாக நாங்கள் அதுக்கெல்லாம் அண்ணன் தான் காரணம். சூப்பர் சூப்பர் சார். அடுத்து A to B ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவர் ரொம்ப ஆத்மார்த்தமான நண்பர். அந்த வியாபாரம்லாம் வந்து அது ஒரு கலை. அதாவது 365 24x7 வேலை பார்க்கணும். அவ்வளோ எந்த கடைக்கு போனாலும் ஒரே மாதிரி காஃபி, ஒரே மாதிரி தரம், ஒரே மாதிரி இது. அது மட்டும் இல்லாமல் வந்து ட்ராவலிங் அப்படின்னு சொன்னால் A to B அப்படின்னா நீங்கள் நம்பி போய் உட்காந்து சாப்பிட்லாம். எந்த விதமான அந்த நம்பகத்தன்மையை ஷார்ட் பீரியடில் அவர் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. ரொம்ப அற்புதமான நபர். மகாபலிபுரத்தில் கோசாலா வச்சுருக்காரு. நாங்களும் கோசாலா வச்சுருக்கோம். எனக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு, ஒரு நாளைக்கு போவோம். சூப்பர் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். நிறைவாயா சத்யா. ஜான்சன் சாரும் நானும் ஆஸ்திரேலியாலாம் போயிருக்கோம் ரொம்ப சின்ன வயசில். அவரை பார்த்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். அதாவது இத்தனை கடை போட்டிருக்காரு, ஜனரஞ்சமான இடத்துலலாம் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அதுபோக ஸ்டாக் டர்ன் ரேஷியோ வந்து அவர் வந்து மோர் தென் 12 பண்ணுறாரு. அதாவது அவர் கடையில் இருக்கக்கூடிய பொருள்களை ஒரு வருஷத்தில் 12 தடவை விற்று வாங்கிடும். அந்த மாதிரி அவர் பண்ணுறார். அது வந்து அவருடைய துறையில் மிகப்பெரிய வெற்றி. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நாங்களும் முயற்சி பண்ணி இன்றைக்கி இந்தியாவில் எங்கள் ப்ராடக்ட் வந்து ஆவரேஜ் ஸ்டாக் டர்ன் ரேஷியோ வந்து 2.2. வருஷத்துக்கு 2 தடவை ரொட்டேஷன் பண்ணாலே பெருசு. நாங்கள் 3.6 பண்ணுறோம். அதுக்கெலாம் அண்ணே சத்யா அண்ணன் தான் இன்ஸ்பிரேஷன். சூப்பர் சார். இந்த வால்யூம் பிஸ்னஸை நம்ம ஆமாம். சூப்பர் சார். நிறைய ஒருத்தர் சார், ஆனால் ரொம்ப தயக்கத்தோட தான் கேட்குறோம். நீங்கள் டினை பண்ணுறதும் சொல்கிறதும் உங்களோட எஸ் லலிதா கிரண் வெரி நைஸ். காம்படிட்டராக தான் அப்படிலாம் சார். நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு காம்படிட்டரே கிடையாது சார். நேற்றைய தங்கமயிலுக்கும் இன்றைய தங்கமயில் தான் காம்படிட்டர். நாங்கள் வந்து சார் இவரை வந்து நீங்கள் வந்து அப்படி இப்படி பார்க்குறீங்க. ஹார்ட் ஒர்க் சார். எப்படி தனி ஒரு மனிதன். இப்போ நான் அண்ணன் தம்பி 3 பேர் பிள்ளைங்க இவ்வளோ பேர் இருந்து இந்த சாம்ராஜ்யத்தை கட்டுறோம் சார். இவர் தனி ஒரு மனிதனாக 60 கடை வச்சுருக்கார் சார்.
எவ்வளோ பெரிய விஷயம் அது, நிர்வாகம் பண்ணணும்ல. அதெல்லாம் வந்து அதாவது நீங்கள் எப்பயுமே அவங்கள்ட்ட உள்ள நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிலாம் இவங்க உழைக்காமல் பாடுபடாமல் பிரயாசப்படாமல் இருந்தால் இந்த நிலைமைக்கு அவங்க வந்திருக்க முடியாது. வெரி நைஸ் மேன். அதெல்லாம் நீங்கள் வந்து காம்படிட்டர்னு சொல்கிறீங்க. 2 நாளைக்கு முன்னாடி போய் நான் என்னென்ன கடைக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அழைச்சிட்டு தான் வந்திருக்கேன். வா சார், நீங்கள் கண்டிப்பாக இப்படி தான் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சார். காம்படிட்டர் அந்த இதில் நான் சொல்ல, பட் நீங்கள் இப்படி தான் பார்ப்பீங்கன்னு தெரியும். ஆனால் இதை அந்த மனம் திறந்து பாராட்டுறது இருக்குல்ல, அதில் அவ்வளோ ஜென்யூனிட்டி இருக்குங்க சார். இதை தான் நாங்கள்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ நம்மளுடைய துறைகள்லையும் கண்டிப்பாக. அதாவது 2000 நான் வந்து சைனா விசிட் பண்ணேன். அப்போது நான் போகும்போது அப்போவே அது 2 லட்ச ரூபா பட்ஜெட் என்னமோ சேம்பர்லேருந்து கூப்பிட்டு போனாங்க. எனக்கு பெரிய தொகை தான். என்னால் நான் ஒன்றையுமே பிஸ்னஸ் இதாக கொண்டு வர முடியல, கொண்டு வரல. பட் ஒரு 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 நல்ல கேப்ஷனை மட்டும் நான் கையோடு எடுத்துகிட்டு வந்தேன். நம்மளையெல்லாம் என்ன சொல்லி வளர்த்துருக்காங்க, வாய்ப்புகள் ஒரு முறை தான் கதவை தட்டும், அதை சரியாக பிடித்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நம்மளை விட்டு போய்விடும், அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆமே கரெக்ட்? அப்படி சொல்லி தானே வளர்த்துருக்காங்க. என்னையும் அப்படி தான் வளர்த்தாங்க, உங்களையும் அப்படி தான். அங்கே நான் போய் பார்த்தேன் சார். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஹேங்கிங் அரவுண்ட். அதை பார்த்ததுலேருந்து அது அப்படியே என் மனசில் வந்துருச்சு. ஹெச்எஸ்பிசி பேங்க் வந்து அதை அவங்க விளம்பரத்தில் போட்டிருந்தாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஹேங்கிங் அரவுண்ட். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் வாய்ப்பு தான் சார். எதை பார்த்தாலும் வாய்ப்பு தான். இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. அதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தினோம்னா நம்ம எங்கேயோ போயிடலாம். அவ்வளோ தேவை. சூப்பர் சார். நிச்சயமாக சார். இன்றைக்கும் ஸ்கூலுக்கு அதே மாதிரி பிள்ளைங்க போயிட்டு தான் இருக்காங்க. அதனால் இன்னும் இந்த ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கின மாணவன் கூட இருக்கான். நிச்சயமாக சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இது ஒரு அற்புதமான செக்மெண்ட்டாக அமைஞ்சது எங்களுக்கு. நீங்கள் மற்றவர்களை பற்றிய உங்களுடைய பார்வையை வைக்கிறது அப்படிங்கிறது. காலை ஜப்பானில் காஃபி. ஏன்னா நான் அதை வந்து சின்ன வயசில் ரொம்ப ரசித்தேன். என் கூட இருந்த நண்பர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அப்படி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். வாரே வா. ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம், ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே. ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. தங்கம் வாங்க, தங்க மயிலுக்கு வாங்க. உங்களை சேர்ந்தவங்கள நீங்கள் வளர்த்தீங்கன்னா நீங்கள் தன்னால் வளர்ந்துருங்க. அதுதான் உண்மை.